டெலிகிராம்ல வந்து எப்படி ஒரு பிரைவேட் சேனல் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு பென்சில் ஐகான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் நியூ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சேனல் நேமு, சேனலோட லோகோ, அதுக்கப்புறம் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் டிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பப்ளிக் சேனல், ப்ரைவேட் சேனல் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் சேனல் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதில் அந்த ப்ரைவேட் சேனல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் வந்து ஷோ ஆகும். இந்த ப்ரைவேட் சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்கள் சேனலில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். நீங்கள் லிங்க் அனுப்பி அவங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ண முடியும். பப்ளிக் சேனலை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக சர்ச் பண்ணி யார் வேணாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் யார் யார் இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம லிங்க் அனுப்பி அவங்க அதில் ஜாயின் பண்ணாதான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேர முடியும். ஸோ இப்படி தான் அந்த ப்ரைவேட் சேனல் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் சேனல் கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலோட நேம் இருக்கும்ல, அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்வைட் வைவா லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கான அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் யாருக்கு வேணாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் லிங்க் ஆப்ஷன். இதே வந்து அடுத்து ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு வந்து உங்களோட சேனலில் வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம், இன்வைட் கொடுக்கலாம். இப்போ யாருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சென்ட் இன்வைட் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்வைட் லிங்க் வந்து போயிடும். ஸோ அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சேனலில் இந்த மாதிரி ஜாயின் சேனல் கிளிக் பண்ணி ஜாயின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஆட் சப்ஸ்கிரைபர், இன்வைட் லிங்க்ன்ட்டு. இப்போ இன்வைட் லிங்க்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லாட்டி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆட் சப்ஸ்கிரைபர் பொறுத்தளவுக்கு டெலிகிராம்ல நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். யார் வந்து உங்கள் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணி அவங்கள வந்து உங்களோட சேனலில் ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போது டெலிகிராமில் எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.